சோல் வந்து பாடியில இன்டிகிரேட் ஆனப்போ, அதாவது இந்த இன்கார்னேஷன் நடந்தப்போ, இந்த பிறவி எடுத்த பிறகு நம்ம சோல வந்து பார்க்க முடியாது. சோல் இருக்குன்னு தெரியும். சோல ஃபீல் பண்ண முடியும். நம்ம உடம்பு பார்க்குற மாதிரி சோல பார்க்க முடியாது. அப்ப எப்படி டிஃபைன் பண்ணலாம்? நம்மள யார்? நம்மள வந்து எப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம்? எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்படின்னா, நம்மளோட எனர்ஜிய பொறுத்து. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்மளோட எனர்ஜிய வச்சு நம்ம எந்த அளவுக்கு எவால்யூஷன்ல இருக்கிறோம்? எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறோம்? ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபைனிங் ஃபேக்டர் வந்து நம்மளோட எனர்ஜி. செகண்ட் டிஃபைனிங் ஃபேக்டர் வந்து நம்மளோட டிசைர்ஸ். ஓகே. நம்மளோட கோரிக்கைகள். என்ன மாதிரி கோரிக்கை இருக்கு நம்மளுக்கு? பிராபஞ்சகமான கோரிக்கைகள் இருக்கா? இல்ல ஆன்மீக கோரிக்கைகள் இருக்கா? 3வது நம்மளோட புத்தி, நாலேட்ஜ். நம்மளோட புத்தி வச்சு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். 4வது வந்து எந்த மாதிரி சிந்தனைகள் நம்மளுக்கு இருக்கு? டிசைர் வேற, கோரிக்கை வேற, எண்ணங்கள் வேற, தாட்ஸ் வேற. நெக்ஸ்ட் நம்மளோட டிசிஷன் பேட்டர்ன் என்ன? நம்ம ஒண்ணு முடிவு பண்ணா அதை நம்ம முடிவு பண்ண மாதிரி நம்ம செய்யறோமா இல்ல பாதியில விட்டுறோமா? ஒண்ணு டிசைட் பண்ணா அதை அடையிற வரைக்கும் நம்ம அது மேலேயே போக்கஸ்டா இருக்கிறோமா இல்ல இன்னைக்கு வேணும்னு தோணுது நாளைக்கு என்னால முடியாதுன்னு தோணுது. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் வேவரிங்கா இருக்கா நம்மளோட டிசிஷன் பேட்டர்ன். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம யாரு எந்த நிலைமையில இருக்கிறோம் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணணும்.